அடுத்ததாக பிட்மேப்ல இருக்கிற ரீசாம்பிள். அது என்னன்னா நீங்கள் இமேஜ் வந்து இப்போ 200 ரெசல்யூஷனுக்குன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க அது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை டூப்ளிகேட் எடுத்துக்கோ இமேஜை. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிட்மேப்ஸில் ரீசாம்பிள் கிளிக் பண்ணுறீங்க. விண்டோ ஓப்பன் ஆகும். இது இமேஜோட வித் அண்ட் ஹைட் கேட்கும். இது வந்துட்டு இன்ச்சஸ், அதாவது யூனிட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த யூனிட் உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ரெசல்யூஷன், இமேஜோட ரெசல்யூஷன் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 600 மாற்றிக்குவோம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ மாதிரி இருக்கு. இந்த இமேஜுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். கிளிக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா, 2 இமேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பிட்மேப்ஸ் மெனுவில் உள்ள மோடை பற்றி பார்க்க போகிறோம். பிட்மேப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மோட் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, கிரே ஸ்கேலுக்கு, டியூடோன் இருக்குது, பேண்டட் இருக்குது, ஆர்ஜிபி, லேபு, சிஎம், வைகே கலர்ஸ் இருக்குது. நம்ம இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் எடுத்துக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு மோடில் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்குறீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் வரும். லைன் ஆட்டாக வேணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அடுத்தது இமேஜில் மோடில் கிரே ஸ்கேல், நீங்கள் இருக்கிறது அப்படியே கிரே ஸ்கேலாக கன்வெர்ட் ஆகிக்கும். அடுத்து மோடில் டியூடோன். இப்போ நீங்கள் ஜாப் எடுக்கிறீங்க, அந்த ஜாப் வந்து 2 கலரில் பண்ணால் போதும் அல்லது 3 கலரில் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டியூடோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டியூடோன் கொடுக்குறீங்க. கோடு கிளிக் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டியூடோன் ஓப்பன் கொடுக்குறீங்க. ப்ரிவியூ, இப்போ வந்து ப்ரிவியூ மாதிரி இருக்குது. ஓகே எடுத்தீங்கன்னா டியூடோன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மோடெல்லாம் மாற்றிக்கலாம்.